அம்மா ஏதாவது சாப்பாடு போடுங்க. வாசலில் நின்று கொண்டிருந்தார் ஒரு பிச்சைக்காரர். அப்போது வாசலை எட்டி பார்த்த சுபத்ரா ஒரு முதிய பிச்சைக்காரர் நிற்பதை பார்த்தாள். பின்னர் அங்கே இருந்தவரே, அம்மா, பிச்சைக்காரர் வந்திருக்கிறார் என்று கத்தியவள் அங்கே இருந்தவரை அவரை ஆராய்ந்தாள். அழுகு ஏறிய மேற் சட்டையும் பல மாதங்களாக மலிக்கப்படாத தாடியும் கையில் ஒரு ஊன்றுகோலுமாக அவர் காணப்பட்டார். ஏன் இவருக்கு பிள்ளைகள் இல்லையா? ஏன் இவர் பிச்சை எடுக்க வேணும்? எப்படியும் இவரின் வயதிற்கு பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப ஏன் அவர்கள் இவரை பிச்சை எடுக்க விட்டார்கள்? என்ன பிள்ளைகள் இவர்கள்? தனக்குள் சிந்தித்து கொண்ட சுபத்ரா அவரிடம் அது பற்றி அறியவும் நினைத்தாள். ஆனால் அவரின் முன்னே சென்று அதை அறிந்து கொள்ளவும் அவளால் முடியவில்லை. அவருடன் பேசினால் எப்படியும் அம்மா திட்டுவார் என எண்ணிக்கொண்டவள் சமையலறைக்குள் சென்று தாயார் தயாராக எடுத்து வைத்திருந்த பழைய சோத்தை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள். முதலில் சாப்பாட்டை அவரிடம் கொடுத்தவள் பின்னர் யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு 100 ரூபாய் தாளை அவரிடம் நீட்டினாள். அவள் தந்த சாப்பாட்டை தான் எடுத்து வந்திருந்த ஒரு கிண்ணத்தில் வாங்கி கொண்டவர் அவள் கொடுத்த பணத்தை வேணான் என்று மறுத்துவிட்டு நடக்கத் தொடங்கினார். பணத்தை வாங்க மறுத்துவிட்டு செல்லும் அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் சுபத்ரா. அவரை பற்றி மேலதிகமாக அறிந்திட வேண்டும் என்று எண்ணியவள் வேகமாக உள்ளே சென்று தாயிடம் தனது நண்பி வீட்டிற்கு சென்று வருவதாக சொல்லிவிட்டு தனது 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த முதியவர் சென்ற வழியை நோக்கி விரைந்தாள். சற்று தூரம் வரைக்கும் அவரை காணாது தவித்தவள் ஒரு இடத்தில் அவரை கண்டுபிடித்தாள். யாரோ ஒரு வீட்டின் முன் நின்று பசிக்கு சோறு போட கேட்டுக்கொண்டிருந்தார் அவர். தான் கொடுத்த உணவை கூட உண்ணாது பத்திரப்படுத்தி கொண்டு அடுத்த வீட்டில் ஏன் கேட்கிறான் என எண்ணிக்கொண்ட சுபத்ரா தான் கொடுத்த உணவு போதாததுதான் என்றும் எண்ணிக்கொண்டாள். அதுக்கு தானே காசு கொடுத்தேன், ஆனால் வாங்கலையே. சிந்தனை பலவாறாக சென்று கொண்டிருக்க மறைந்திருந்து அவரை பார்த்து கொண்டிருந்தாள் சுபத்ரா. அந்த வீட்டிலிருந்து வெளியில வந்த பெண்மணி ஒருத்தி அவரை கண்டபடி திட்டத் தொடங்கியிருந்தாள். எப்போ பாரு நொய் நொய்ந்து கத்தி கொண்டு வந்துடுவாங்க, போ வெளியே. ஏதோ ஒரு பொருள் அவரை நோக்கி எரியப்பட்ட போது அது அவரின் காலை பதம் பார்த்திருந்தது. என்றவாறு வலித்த தனது கால்களை தடைவிட்டு கொண்டவர் அங்கிருந்து நகர்ந்தார். அவரின் வலி சுபத்ராவின் நெஞ்சினின் ஈட்டியாக குத்துவதை உணர்ந்து அவளை அறியாமல் கண் கலங்கியது. என்ன மனுஷங்க, இல்லை என்றா இல்லை என்று சொல்லிவிட வேண்டியதுதானே, அதற்காக இப்படியா தூக்கி எறிகிறது? அந்த பெண்மணி தனக்குள் திட்டிக் கொண்ட சுபத்ரா அவரை கவனித்தாள். காலில் ஏற்பட்ட வலி இன்று இது போதும் என்று அவருக்கு உணர்த்தியிருந்தது போலும். அவர் வேறு எங்கும் கையேந்தாது நடக்க தொடங்கியிருந்தார். பாவம் அவர் என எண்ணிக்கொண்ட சுபத்ரா அவருக்காக இறக்கப்பட்டாள். பின்னர் அவர் பிரதான நகரத்தின் ஊடாக செல்வதை அறிந்து அவரை பின்தொடர்ந்தாள். அப்போது அங்கு சில பழங்களை வாங்கி கொண்ட சுபத்ரா அவரை விட்டுவிடாமல் பின்தொடர்ந்தாள். இறுதியாக அவர் ஒரு கிராமத்தில் நுழைந்து அங்கு ஒரு குடிசை வீடு ஒன்றுக்குள் செல்வதை கண்டாள் சுபத்ரா. இதுதான் அவரின் வீடு போல என எண்ணிக்கொண்டவள் வீட்டின் வெளியே 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு குடிசையின் வெளியே வந்து நின்றாள். பின்னர் குடிசையில் ஆங்காகை தெரிந்த துவாரங்களை வழியே உள்ளே பார்த்தபோது அதிர்ந்து போனாள் சுபத்ரா. படுத்த படுக்கையாக கிடந்த தனது மனைவியை தனது மடியில் கிடத்தி தான் கொண்டு வந்த சாப்பாட்டை அவளுக்கு ஊட்டத் தொடங்கியிருந்தாள் அவர். அவ்வாறு அவர் ஊட்டுவதை பார்த்ததும் அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த சுபத்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. சிறிது சிறிதாக அவர் ஊட்டி இறுதி தரம் வரும்போது அவரின் கையை வாயை நோக்கி திருப்பி அவரை சாப்பிடும்படி அவள் கட்டாயப்படுத்திய போது அவர்களின் அன்பை பார்த்து உள்ளம் நெகிழ்ந்து போனாள் சுபத்ரா. சாப்பிட்டு முடித்த பின்னர் அவளுக்கு அவர் தண்ணீர் ஊட்டிவிட்டார். அப்போது அவரின் கால் விரல்களில் இரத்தம் வருவதை அவள் பார்த்துவிட்டு பதறி போயிருந்தாள். வேதனையுடன் இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று அவள் அவரை பார்த்து கேட்டபோது கல் உண்டு குத்திவிட்டதாக ஒரு பொய் சொல்லி கொண்டார். உண்மையை சொன்னால் தனது மனைவி கவலைப்படுவாள் என நினைத்து மறைத்து விட்டார். அவரை காயப்படுத்திய அந்த பெண்மணியை திட்டிக் கொண்டாள் சுபத்ரா. அப்போது அவள் தனது சேலை தலைப்பால் வலிந்து அவரின் நத்தத்தை துடைத்து விட்டதைக் கண்டு அவர்களின் கணவன் மீதான அன்பை கண்டு கண் கலங்கினார் சுபத்ரா. இவ்வளோதாமா இன்றைக்கு கிடைத்தது, நீங்கள் தூங்குங்க, நான் இரவுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்குறேன். திடீரென ஒரு பெண் உள்ளே நுழைவதை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த போது உள்ளே வந்த சுபத்ரா தான் கொண்டு வந்த பழங்களை அடங்கிய பையை அவர்களின் அருகே வைத்துவிட்டு அமர்ந்தாள். சுற்றி வர அந்த வீட்டை ஒரு முறை பார்த்தவள் அங்கு எதுவுமே இல்லாதது கண்டு வருந்தியவாறே அவர்களுடன் உரையாடத் தொடங்கினாள்.
3 பிள்ளைகளை பெற்றும் இறுதியில் தனிமையாக அவர்களின் வாழ்க்கை அமைந்துவிட்டதை சொல்லி அவர்கள் கண் கலங்கிய போது சுபத்ராவின் மனமும் கலங்கியது. மூத்தவின் வீட்டில் வசித்து வந்த நிலையில் அவனின் மகனை ஒருமுறை அடித்து விட்டதற்காக அவனின் மனைவி பொங்கி எழுந்து கணவனிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவனை உசுப்பேத்தி அவர்களை விரட்டிவிட்டதாகவும், அதன் பின்னர் இரு மகள்களும் ஆளுக்கான தங்கள் கஷ்டங்களை சொல்லி தங்களோடு வைத்திருக்க தயங்கிய போது மறுபடியும் தமது கிராமத்திற்கே திரும்பிவிட்டதாகவும் கூறி வேதனைப்பட்டார்கள். மனைவிக்கு முடியாமல் போய் படுத்த படுக்கையான போது தன்னாலும் உழைக்க முடியாமல் போய்விட்டதாகவும், அதனால் வீடுகளில் உணவுக்காக கையேந்தி வருவதாகவும் அவர் கூறிக்கொண்ட போது அழத் தொடங்கியிருந்தார் சுபத்ரா. பின்னர் இவர்களுக்கு இனி பணம் தேவையில்லை, நல்ல உணவும் மருத்துவமும் பாதுகாப்பும் தான் தேவை என்பதை உணர்ந்து கொண்டவள் அதை அவர்களிடம் எடுத்துரைத்து முதியோரிடம் சென்று தங்க அவர்களை சம்மதிக்க வைத்தாள். உடனடியாக அங்கிருந்து வெளியேறியவள் அந்த ஊரில் உள்ள உணவகத்தில் உணவை வாங்கி வந்து அவர்களிடம் கொடுத்துவிட்டு நாளை அவர்களை சந்திப்பதாக சொல்லி கொண்டாள். அவள் சொன்னது போல் வந்து ஆட்டோவில் அவர்களை அதில் ஏற்றி கொண்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு சென்று சேர்த்தாள் சுபத்ரா. அடுத்த 2 வாரம் கழித்து அவள் அங்கு சென்று பார்த்தபோது அந்த தாய் உடல் நலம் தேறி புதிய தனது தோழிகளுடன் கலகலவென்று உரையாடி கொண்டிருப்பதை பார்த்தாள். அதுபோல் அந்த ஐயாவும் அழகாக ஒதுக்கப்பட்ட தாடியும் மீசையுமாக நல்ல மேற்சட்டையும் வேட்டியும் அணிந்து புன்சிரிப்போடு சுபத்ராவை வரவேற்றார். ரொம்ப நன்றிம்மா, என் பிள்ளைகள் தான் எங்களை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் நீயோ யார் பெற்ற பிள்ளையோ, உன் அப்பா அம்மா மாதிரி நினச்சி எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டு எங்களை நிம்மதியாக ஒரு வாய் சோறு சாப்பிட வச்சிருக்கிறாய். இப்போ தான் நாங்கள் நிம்மதியாக உறங்குறோம். இது போதும் எங்கள் கடைசி காலத்தை கழிக்க. நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருப்பம்மா. அவர் அவ்வாறு சொல்லிவிட்டு அவளை கையெடுத்து கும்பிட்டபோது பதறிப்போன சுபத்ரா அவரின் கையை பற்றி தடுத்தாள். பெற்றவர்களை நம்முடன் வைத்திருந்து அவர்களை இறுதி வரை பார்ப்பதே சிறப்பானது, அதுவே மிக சரியானதும் கூட. ஆனால் இப்போதெல்லாம் இரு பலரும் வேலைக்கு செல்ல தொடங்கிவிட்ட இந்த காலத்தில் பெற்றவர்களை யாரும் சரியாக கவனிக்க மறந்து விடுகின்றார்கள். அதைவிடும் சில ஆண்களும் சில பெண்களும் பெற்றவர்களை தங்களுடைய பிள்ளைகளை பராமரிப்பவராக மட்டும் பாவிப்பதும் வீட்டு வேலைகளை அவர்களிடம் சுமத்தி விட்டு செல்வதும் அதிகரித்து வருகின்றன. அவர்களை தனியாக ஒதுக்கி வைத்து அவர்களை ஒரு நேர சோத்துக்கு யாரிடமோ கையேந்து விடுவதை விடவும் அவர்கள் நிம்மதியாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல உடை உடைத்தையும் புதிய பல நண்பர்களுடன் பழகி மகிழ்வதற்கும் அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்கள். அவர்களை வறுமைக்கு தள்ளாதீர்கள். அவர்களின் இறுதிக்கால வாழ்வை அழகாக வாழ விடுங்கள். முதியோர் இல்லத்தில் விட்டால் உங்கள் கௌரவம் குறையும் என்று நினைத்து அவர்களை உங்களிடம் அடிமையாகவோ துன்புறுத்தியோ போதிய உணவை அளிக்காமல் ஒதுக்கியோ தினம் தினம் அவர்களை திட்டியோ அவர்களை மனதை வேதனைப்படுத்தாதீர்கள். இப்படி அவர்களை மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வதை விடவும் அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்கள். அங்காவது அவர்கள் நிம்மதியை உணரட்டும். நீங்கள் காணும் ஆதரவற்றவர்களை முதியோர் இல்லங்களில் இணைத்து விடுங்கள். உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும்.